அதாவது இந்த பிரச்சனை நடந்த உடனே அன்னைக்கு நைட்டு தலைவர் போன அடுத்த செகண்ட், அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்திபன் அண்ணன் மதிய அண்ணனுக்கும் தெரியும், எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு வரவேற்பு கரூரில் இருந்துச்சு. பார்த்திபன் கூட இருக்கார், மதிய சார் பார்க்குறோம். அந்த பாலத்துக்குள்ளே வரும் பொழுது அவ்வளோ போலீஸ் வந்து வரவேற்று ரோப் பிடிக்கிறாங்க. கரெக்டாக அந்த 2 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ்ஸை நிற்க வைக்கிறாங்க. பஸ்ஸை நிற்க வச்சு தலைவரை எந்திரிச்சு பேச சொல்கிறாங்க. காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாத எங்கள் தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? நான் கேட்குறேன், காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல, நான் ஒத்துக்கிறேன். சூழ்ச்சியாக இருக்கிறது தான் அனுபவ அரசியலா? உண்மையில அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உண்மையாகவே இருந்துட்டு போகிறோம் மக்கள்கிட்ட. என் தலைவர் அப்படிதான், இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். ரவுடித்தனம் பண்ணி 1000 கோடி ரூபா காசு அடிச்சு வெளியில் ஒன்று பேசுறது, டிவியில் ஒன்று பேசுறது, உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு, அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும், நானும் பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம். தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதியானம் தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய லத்திச்சாச்சு அடிக்கிறாங்க. போற இடம் திவிகாவுடைய துண்டு போட்ட இடம் அடின்னு அடிச்சாங்க. இது தெரியுமா ஊடகங்களுக்கு? இல்லை, ஊடகங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன அடின்னா மரண அடி. ஒருத்தரும் திவிகாவுடைய துண்டோ சட்டையோ இல்லை, ஒரு நீங்கள் இளைஞராக இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிற்க முடியாது. நாங்கள் வெளியே வந்துட்டு பாடலில் நிற்கிறோம். மேலே நிர்வாகத்தில் இருந்து கூப்பிட்டா இல்லை வராதிங்க, இல்லை நம்ம ஒரு 500 பேரோட போனால் திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க. அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம், என்ன ஆச்சு, எத்தனை பேர் இறந்துட்டாங்களா? அங்கேருந்து தகவல் வருது, பெரிய பெரிய ஜட்ஜஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க, கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது. ஏன் பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கலை? அப்போ தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, அங்கேயே வெளியேறுங்க. இவங்கெல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் 97 கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட்டு, பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா? இவங்களுக்கு எப்படின்னா, இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த 100 வருஷத்துக்கு வேற யார் ஏத்து வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் திமுக என்ன தெரியுங்களா? ஒண்ணுமே இல்லை. அவர் உடம்பு சரியில்லை, அமைதியாயிட்டாரு. சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு மீடியா மீட்டிங்னு வச்சுக்குவாங்க, அவர் வந்து பேசுவார். இன்னொன்று கூட நம்ம பசங்க ட்ரோல் பண்ணாங்க, நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க, அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியாவில், அந்த கேள்வி தான் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. இதுதான் ஸ்டாலின் திமுக. ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க 2 பேர், மருமக மகன். எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும், நான் அடிக்க முடியும். உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும், என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான். உங்கள் டிஎன்ஏ, உங்கள் துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே, இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் சொன்ன உடனே போயிடலான்னு. 16வது நாள் அமைதியாயிட்டோம். இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மகன் மருமகன், மகன் ஒரு லெவலில் இருப்பார், மருமகன் சீஃப் செக்ரட்டரி, தாவேக்காவை எப்படி அழிக்கணும், இதுதான் அஜெண்டா. அதுக்கு தான் பெண்ணு 20 கோடி. அந்த 27 அந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் ஆகிற டைம் 8 நாள். ஒன்று லீகல் ஃபைட், மீடியா நம்ம திறக்கவே முடியாது, எல்லாரும் கைது, மாவட்ட செயலர் கைது, எல்லாரும் ஓட விடு. அன்னைக்கு காலையில் நிர்மல்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார். இன்னைக்கு 28ஆம் தேதி சண்டே மார்னிங் அறிவு சார் எல்லாரும் போய், ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய், ஐயா தப்பு நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு. அவர்கிட்ட பேசுகிறார் நிர்மல்குமார் அவர்கள். காலங்காலத்தில் நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம, ஆனால் அன்றைக்கி அந்த கேஸ் எடுக்கலை. உயர்நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்டில் ஆயிடுச்சு. எல்லா தகவலையும் சொன்னோம். அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல, மீடியாக்கிட்டையும் போக முடியல. ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? அதில் ஒருத்தர் மீச வச்சிருக்கெல்லாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே வந்து தொடரா பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்கள் இருக்கிறோம், தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது, ரவுடி அரசியல், கேவலமாக பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில் பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு.
இப்போ எழுதிலாம் நாங்கள் பேசலை, மனசுலேருந்து வருது. இந்த 40 நாள் என்ன பண்ணீங்க, எங்கள் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? நான் சொன்னேன் பாருங்க, அதை விட்டுட்டேன். நம்ம செல்வராஜ் அப்படி அவங்கள போட்டு 25ஆம் தேதி இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போகணும், இல்லைன்னா கேன்சல், அவர்கிட்ட மிரட்டுறாரு பார்த்திபன்ட்ட. அதெல்லாம் இருக்குது, இந்த இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வரணும், இல்லைன்னா இந்த இடமே கேன்சல். அப்போ திருப்பியும் ஒரு 2-3 நேரம் கழிச்சு ரொம்ப பக்குவமாக பாசமாக, பிரதர் நீங்கள் தயவு செஞ்சு ஒத்துக்குவாங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இறக்கப்பட்டு பேசினோடனே செல்வராஜோட பொய் வாக்குறுதிகளை நம்பி அதை சைன் போட்டுட்டாங்க. அதில் என்ன பொய்? 25ஆம் தேதி தான் அவங்க மனு கொடுத்தாங்க, நாங்கள் 26 ஒத்துக்கிட்டோம், 27 நடந்துருச்சு. 10 நாளாக கத்திரிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம், எங்களுக்கு அந்த வேணாம், அந்த இடம் வேணாம், இடம் வேணாம். இப்போ தெரிஞ்ச அந்த சூழ்ச்சி